வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே vs எல்எஸ்ஜி மோதும் போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? ஜோதிட சிறுவனின் துல்லிய கணிப்பு. தல தோனி இன்று களமிறங்குவாரா? அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி இதுவரை 6 போட்டிகளில் விளையாடி 4 வெற்றிகளை பெற்றுள்ளது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் லக்னோ அணிக்கு எதிராக தொடர்ந்து 2 போட்டிகளில் சிஎஸ்கே அணி விளையாட உள்ளது. ஏப்ரல் 19ஆம் தேதி இன்றைய தினம் லக்னோவில் நடைபெறும் போட்டியில் சிஎஸ்கே அணி லக்னோ ஜெயண்ட்ஸ் அணியை சந்திக்க உள்ளது. அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அணி மீண்டும் லக்னோ அணியுடன் விளையாட உள்ளது. லக்னோ அணி 6 போட்டிகளில் 3 வெற்றிகளை மட்டுமே பெற்றுள்ளது. சிஎஸ்கே அணி 6 போட்டிகளில் 4 வெற்றிகளை பெற்றுள்ள நிலையில் லக்னோ அணியை தொடர்ந்து 2 போட்டிகளை வீழ்த்தினால் பிளே ஆஃப் வாய்ப்புக்கு மிக அருகே செல்ல வாய்ப்பு கிடைக்கும். லக்னோ அணியில் மயங்க் யாதவ் மீண்டும் காயத்திலிருந்து அணிக்கு திரும்ப இருக்கிறார். அதேபோல் சிஎஸ்கே அணிக்கு எதிராக அவரை அதிவேகத்தில் பந்து வீச செய்து வீழ்த்தலாம் என லக்னோ அணி திட்டமிட்டு வரும் நிலையில் அதற்கு சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் தயாராக வேண்டிய நிலையும் ஏற்பட்டு உள்ளது. அதேபோல் தற்போது சிஎஸ்கே vs லக்னோ மோதும் போட்டியில் வெற்றி வாய்ப்புகள் யாருக்கு என்று நம்ம ஜோதிட சிறுவன் அவர்கள் துல்லியமாக கணித்து கூறியிருக்காரு. அதில் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜுக்கு கும்பராசி, லக்னோ அணியின் கேப்டன் கேஎல் ராகுலுக்கு மேசராசி. அதில் ருத்ராஜின் ஜோதிட கட்டங்களின்படி அவருக்கு அதிர்ஷ்ட எண் 4, 8, 4 கூட்டு எண்களான 13, 22, 31, 40 ஆகும். அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தோம்னா மஞ்சள், வெள்ளை, நீலம். அதிர்ஷ்ட நாளுன்னு பார்த்தோம்னா சனியும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இருக்கு. அதே போல கேஎல் ராகுலின் மேச ராசியின்படி அவருக்கு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தோம்னா சிகப்பு, வெள்ளை உள்ளது. அதிர்ஷ்ட நாளுன்னு பார்த்தோம்னா செவ்வாய், புதன்கிழமை. அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்த்தோம்னா 9, 18, 27 ஆகும். இதில் ருத்ராஜின் மேச ராசியின்படி அவருக்கு அதிர்ஷ்ட எண் 4 கூட்டு எண்ணான 31 ஜெர்சியின் நம்பருடன் ஒத்துப்போகிறது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ஜெர்சியின் நிறத்துடன் ஒத்துப்போகிறது. அதிர்ஷ்ட நாள் வெள்ளி போட்டி நடைபெறும் நாளுடன் ஒத்துப்போகிறது. ஆனால் லக்னோ அணியின் கேப்டன் கேஎல் ராகுலுக்கு அப்படி எதுவும் ஒத்துப்போகவில்லை. இதனால் வெற்றி வாய்ப்பு என்பது சிஎஸ்கே அணி பக்கம்தான் என்று ஜோதிட சிறுவனும் கணித்து கூறியிருக்காரு. அதேபோல் என்னதான் சிஎஸ்கே அணியின் வெற்றி ருத்ராஜின் ஜோதிட கட்டணங்களின்படி உறுதியானாலும் ஆனால் இன்றைய தினம் தொடர்ந்து விக்கெட்டுகள் விழுந்து தல தோனி அவர்கள் பேட்டிங்கில் களமிறங்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஜோதிட சிறுவன் அவர்கள் துல்லியமாக கணித்து கூறியிருக்காரு. சரி, நீங்க சொல்லுங்க, இன்று நடைபெற போகும் போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.